அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வரவுக்கு மேலே செலவு வரும். அவங்களுடைய வரவு ஒரு 10 ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா செலவு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு போயிடும். நல்லா உழைக்கிறோம், ஆனால் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது, பணம் சேமிக்க முடியல, எவ்வளவு உழைச்சாலும் எங்களால் வந்து முன்னுக்கு வரவே முடியல, கடன் தொல்லை தீர மாட்டேங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழமை வாய்ந்த கோவில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய பழைய கோவில், அதாவது பழைய காலத்தில் கட்டியிருப்பாங்க இல்லையா, கல்வெட்டுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோவிலுக்கு வந்து போங்க. அந்த மாதிரி கோவில் பக்கத்தில் இல்லைன்னா புதிதாக கட்டியிருக்க கோவில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஆனால் அங்கே வந்து மகாவிஷ்ணுவும் அதாவது பெருமாளும் இருக்கணும், மகாலட்சுமி தாயாரும் இருக்கணும். தனித்தனியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அங்கேருந்து வாங்க வேண்டிய அருட்பிரசாதமாக வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கிட்டேருந்து நீங்கள் வந்து வாங்க வேண்டியது துளசி. அது வந்து அங்கே பிரசாதமாகவே கொடுத்துருவாங்க. மகாலட்சுமியிடம் நீங்கள் வந்து பெற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ பிரசாதமானது மகாலட்சுமியிடம் இருந்து உங்களுக்கு தானாகவே கிடைக்கிது அப்படின்னும் பொழுது உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லைன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பணம் வரப்போவதை உணர்த்துகின்ற ஒரு அறிகுறியாக கூட இதை எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாருக்குமே கிடைச்சிடாது இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வாசனை மிக்க மலர்கள், முதலில் மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ கிடைக்காத பட்சத்தில் ஜாதி மல்லியோ அல்லது நித்திய மல்லியோ, நல்ல மனம் நிறைந்த மல்லிப்பூவை வாங்கி நீங்களே மகாலட்சுமி தாயாருக்கு சாத்த கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து திருப்பி வந்து அதுலேருந்து கொஞ்சம் பூவை மட்டும் பாதியாக நீங்கள் வந்து கட் பண்ணி கூட அங்கேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த பூ ஒரே ஒரு பூவாக இருந்தால் கூட மகாலட்சுமியினுடைய ஸ்பரிசம் பட்ட அந்த மல்லிகை பூவையும் மகாவிஷ்ணுவினுடைய அருட்பிரசாதமான துளசி இலையையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பர்ஸில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதை வந்து காயிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். காஞ்ச உடனே திருப்பி இதை மாற்றிட்டு மறுபடியும் இதே போல் நீங்கள் வந்து வாங்கி இதே போல் வச்சுக்கலாம். நீங்கள் இதை வச்சுக்கிட்டு வரும்பொழுதே நல்ல ஒரு வித்தியாசத்தை உங்களால் வந்து காண முடியும். செலவுகள் குறையும், வரவு அதிகரிக்கும். இதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அதனால் உங்கள் பர்ஸை வந்து இந்த மாதிரி மல்லிகைப்பூ வந்து நீங்கள் வந்து வைக்கும்பொழுது உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய மனமானது மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை வந்து உங்களுடைய மணி பர்ஸில் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பணம் வைக்கக்கூடிய எந்த ஒரு பையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து பீரோவில் கூட நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து இதே போல் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து பிரசாதமாக வாங்கிய அந்த மல்லிகை பூவை நீங்கள் வந்து வைக்கலாம். அந்த மல்லிகை பூவிலிருந்து வரக்கூடிய அந்த மகாலட்சுமியோட ஸ்பரிசம் பட்ட மல்லிகை பூவிலிருந்து வரக்கூடிய அந்த மனமானது மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்த்து பண வரவை உங்களுக்கு அதிகரிக்கும். இது கண்கூடா நீங்களே வந்து பார்க்கலாம். அதே போல் மகாலட்சுமியுடைய சன்னதியில் 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயத்தையோ நீங்கள் வந்து மகாலட்சுமியிடம் வைத்து வாங்கி அதையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வச்சுக்கும் பொழுது பணம் சேருவது கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தையும் முயற்சி செய்து பாருங்கள். ரொம்ப செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக செலவு குறையும். வரவிற்கு எந்த குறையுமே இல்லாமல் எப்போவுமே பணம் வைத்திருப்பவர்களாக உங்களால் வந்து இருக்க முடியும். என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வராது. அந்த அளவுக்கு உங்கள் கைகளில் பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலனடையட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.